ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெப்பர் சிக்கன் நம்ம எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானதுங்க. அதே அளவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இந்த பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஆனியன் அதை சின்னதாக நறுக்கி வச்சுருங்க. அடுத்து 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன், மல்லிக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ்க்கு போயிடலாம். பாத்திரத்தில் சூடு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு 2 ஆனியனை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், எல்லா காயும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்துருந்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம பெப்பர் சேர்த்துக்கணும். அப்போ நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ஸ்மெல் வரும். நல்ல அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாதத்துக்கெலாம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.